ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளம்பிங்க்கு யூஸ் பண்ணுற டூல்ஸ் பார்ப்போம். ஏன்னா டூல்ஸ் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பிளம்பிங்க்கு கண்டிப்பாக டூல்ஸ் வேணும். டூல்ஸ் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ரிஞ்சுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இங்கே ஃபோட்டோ இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைப் ரிஞ்சுன்றது. பைப் ரிஞ்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளம்பிங்க்கு முக்கியமான ஒரு டூலே. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு பைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலட்ட முடியாது. சில பிவிசி பைப்பே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் பைப் ரிஞ்சு கண்டிப்பாக வேணும். பைப் ரிஞ்ச் இருந்தால் தான் நம்ம டைட்டே பண்ண முடியும். அதுவுமே பைப் ரிஞ்சில் நம்ம 2 பைப் ரிஞ்சு வேணும். ஏன்னா இந்த சைடு இருக்க பைப்பையும் வந்து நம்ம பிடிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு இருக்க பைப்பையும் ரெண்டையும் வந்து நம்ம பிடிச்சி தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால 2 பைப் ரிஞ்சு வந்து கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் தான் நம்ம பிளம்பிங்கே வந்து பண்ண முடியும். ஓகேவா? சில ஒர்க்குக்கு வந்து பைப் ரிஞ்ச் தேவையில்ல, சில ஒர்க்குக்கு கண்டிப்பா வந்து பைப் ரிஞ்ச் தேவை. ஸோ அதுக்கப்புறமா என்ன தேவை அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஃபானர். அட்ஜஸ்டபிள் ஃபானர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா சில இடத்துல போல்ட் நட்டெல்லாம் வந்து கலட்டுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் அட்ஜஸ்டபிள் ஃபானர் வந்து கம்பல்சரி வந்து தேவை. சில இடத்துல தேவைப்படாது, சில இடத்துல கண்டிப்பா அது தேவை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்ஸா பிளேடு. நீங்க மோஸ்ட்லி வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹாக்ஸா பிளேடு வச்சுதான் நம்ம பைப்லாம் வந்து கட் பண்ணுவோம். ஸோ ஹாக்ஸா பிளேடு கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி கட்டர். இந்த பிவிசி கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்ஸா பிளேடு மாதிரிக்கவே தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த ஹாக்ஸா பிளேடுலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மெஷரிங் டேப்பு கம்பல்சரி வேணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து எவ்வளோ அளவுக்கு பைப்பு தேவை அப்படின்றத நம்ம கிளைண்ட்டுக்கு சொல்றது கண்டிப்பாக மெஷர் பண்ணி பார்க்கணும். ஸோ அது எத்தனை அடி இருக்கு, ஒரு 5 அடியா 6 அடியா அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணி நம்ம கிளைண்ட்ட சொன்னாதான் அவங்க வந்து நமக்கு தேவையான பைப்ஸை வந்து வாங்கி கொடுப்பாங்க. அதனால வந்து மெஷர் பண்றது கண்டிப்பா வந்து டேப் கம்பல்சரி வேணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் லெவல். இந்த ஸ்பிரிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிவிசி பைப் வந்து ஃபிக்ஸ் பண்றப்ப கிராஸா வச்சிருவோம். சில இடத்துல வந்து ஆங்கிள் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கும். அது நம்ம கிளைண்ட் பாக்குறப்ப என்னப்பா இப்படி வச்சிருக்கீங்க, நல்லாவே இல்லை, கிராஸா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்ம வேலை வந்து தெளிவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்பிரிட் லெவல் வந்து அந்த மீட்டர் வந்து கண்டிப்பா வாங்கி ஆகணும். ஏன்னா ஸ்பிரிட் லெவல் வச்சு பாக்குறப்ப கரெக்டான பொசிஷன்ல ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வைக்க முடியும். அதுக்காக தான் ஸ்பிரிட் லெவல் வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்றது. கம்பல்சரி வந்து பிளம்பிங்ல கம்பல்சரி இதையும் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைப் த்ரெட்டிங் டூல். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் தான். ஸோ நம்ம வந்து ஜிஐ பைப்ல நம்ம பிளம்பிங் பண்ண போறோம்னா அதுக்கு வந்து இந்த த்ரெட்டிங் டூல் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஜிஐ பைப்ல த்ரெட்டிங் பண்ணணும். த்ரெட்டிங் பண்ணாதான் நம்ம அந்த கப்ளிங்கு, எல்போ இது மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி வந்து டைப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங் டூலும் கண்டிப்பாக நம்ம வச்சிருக்கணும். ஓகே, சில இடத்துல யூஸ் ஆகும், சில இடத்துல யூஸ் ஆகாது. ஜிஐ பைப்பை வச்சு நீங்கள் பிளம்பிங் பண்ண போறீங்கன்னா கம்பல்சரி த்ரெட்டிங் டூல் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் கம்பல்சரி வேணும். அது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல்லையும் யூஸ் ஆகும், பிளம்பிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் கம்பல்சரி வந்து யூஸ் ஆகும். ஸோ சில இடத்துல வந்து ஓட்டை போடுற மாதிரி இருக்கும், ஓட்டை போட்டு அந்த இடத்துல பைப் லைன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல ஓட்டை போடுறதுக்கு ட்ரில்லிங் மிஷின் கம்பல்சரி வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால ட்ரில்லிங் மிஷினும் நீங்கள் வச்சுக்கணும் கம்பல்சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ளான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கிளைண்ட்டே சொல்லலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் போடுறீங்கன்னா அதில் வந்து டிஃப்ளான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3, 4ன்ற மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வாங்கி ஸோ நம்ம பைப்பு வந்து ஜிஐ பைப்பு, பிளாஸ்டிக் பைப்பு இந்த மாதிரி எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 டைப் பண்ற மாதிரி இருக்கும்ல. பைப் ரிஞ்சு போட்டு டைப் பண்ற இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் இருக்க இடத்துல ஃபுல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளான் டேப் வந்து நம்ம நல்லா சுத்திட்டு அதுக்கப்புறமா டைப் பண்ணணும். அப்படி டைப் பண்றப்ப லீக்கேஜ் வந்து 100% வந்து அரெஸ்ட் ஆகிடும். ஓகேவா? லீக்கேஜே வராது. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளான் டேப்பு. ஓகேவா? இது வந்து நீங்க பிளம்பிங் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நீங்க அது ப்ராக்டிஸாவே ஆயிரும். ஸோ அது இல்லாமல் வந்து உங்களால் பிளம்பிங்கே பண்ண முடியாமல் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு பழகிடும். ஓகேவா? ஸோ அதனால வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த டிப்ளான் டேப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டூல் பார்த்தீங்கன்னா பிளான்ச்சர். இந்த பிளான்ச்சர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ஒரு பைப்பில் வந்து ஒரு பிளாக் இருக்குதுன்னா அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த பிளான்ச்சரை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி சால்வெண்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி சால்வெண்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா பிவிசினாவே அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் போட்டு தான் வந்து நம்ம லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பிளம்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மறையெல்லாம் இருக்காது, நம்ம டைப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைப்பை அறுத்து நம்ம கப்ளிங் பண்ணுறப்ப கப்ளிங்கை போட்டு நம்ம ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒட்டுறப்ப உள்ள வந்து ஒரு சொல்யூஷன் போட்டு தான் வந்து ஒட்ட முடியும். ஒட்டினாதான் வந்து லீக்கேஜ் இல்லாமல் அது அப்படியே லாக் ஆகும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி சால்வெண்ட் கண்டிப்பாக வேணும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பிவிசி யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தந்தாப்புல அந்த இதுக்கு செட் ஆகிற மாதிரி சால்வெண்ட் வாங்கணும். ஓகேவா?
இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் பிவிசி பைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பைப்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரிக்கு சால்வெண்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நார்மலா இருக்கு நார்மல் பைப்புன்னா அதுக்கு ஒரு தனி சால்வெண்ட் இருக்கு. அதே மாதிரி சிபிவிசி யூபிவிசின்லாம் இருக்குல்ல, அதுக்கு தனியா வந்து சால்வெண்ட் இருக்கு. ஸோ நீங்க என்ன பிவிசில வந்து பிளம்பிங் பண்ண போறீங்களோ அதுக்கு தந்தாப்புல சால்வெண்ட் வாங்கணும். ஓகேவா? இதையும் வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கோங்க. கண்டிப்பா வந்து சால்வெண்ட் கண்டிப்பா முக்கியம்.